கோபத்தில் பார்க்கறது இல்லை, ஞானத்தில் பார்க்கறது. நீ என் பொண்டாட்டி இல்லடி அப்படி பார்க்கறது இல்லை, நீ என் மனைவியே அல்ல அப்படி பார்க்கறது. நீ என் புருஷன் இல்லையா போயா அப்படி பார்க்கறது இல்லை, நீங்கள் என் கணவரே இல்லை, நீங்கள் இறைவனின் குழந்தை இப்படி பார்க்கணும். நீங்கள் இந்த மென்டாலிட்டியில் இயங்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் பெரிய ஆள் ஆக முடியும். இந்த வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களோட செய்கையை மட்டும் கவனிங்க. பெரிய காமெடியாக இருக்கு. நீங்கள் அணுவாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பூமின்ற ஒன்று இல்லைன்றது புரிஞ்சிடும். மனக்கண்ணை தாண்டி ஒரு கண் இருக்கிறது. அது என்ன கண் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண். பார்க்க 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 பார்க்கறத தாண்டி இருக்கக்கூடியது புரியும். இந்த உலகத்தில் இறைவனை பற்றி புரிந்து கொள்வதை தவிர வேற எதுவுமே நல்லது இல்லை. கஷ்டங்களை தாங்குவதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தான் மிகச்சிறந்த ஞானமாக இருக்க முடியுமே தவிர, உனக்கு கஷ்டமே வராது, இஷ்டத்துக்கு சுத்து, எதுவுமே நடக்காதுன்னு சொல்றதுக்கு பேர் உண்மையான ஞானம் கிடையாது. மனித வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை இங்கே வாழ்றதுக்காக அனுப்புறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதை மறந்துட்டு மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அனுபவிச்சுட்டு வந்துருன்னு உங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அனுபவிச்சுட்டு அங்கேயே இருந்துருன்றக்காக உங்களை அனுப்பல. எப்போ ஒருத்தன் பாவமும் ஜீரோ புண்ணியமும் ஜீரோக்கு வரானோ அவன் தான் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்துமதி மணிவண்ணன், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இன்னும் நான் வந்து மெடிடேஷன் அதெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. சரி, தீட்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 12 வயசில் ஒரு பையன், 7 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் கொடுக்க வேண்டாம், லைஃப் டிசிப்ளின் இந்த மாதிரியான இதை வந்து சின்ன வயசுலேருந்தே சரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இது வரைக்கும் லேர்னிங்காக இருந்ததே தவிர நான் வந்து ப்ராசஸாக பண்ணலை. இனிமேல் கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இதாக இருக்குது. அவங்களுக்கும் போயிட்டு அதை இன்ட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி. இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு முழுமையான ஞானத்தை எப்போ கொடுக்கும் அப்படின்னா, இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். பல பேர் இங்கே தான் வந்து மாட்டிக்கிறீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பப்பற்று 1000 சொல்லலாம். இவள் என் மனைவி இல்லை அப்படின்னு பார்க்க முடியுமா? கோபத்தில் பார்க்கறது இல்லை, ஞானத்தில் பார்க்கறது. நீ என் பொண்டாட்டி இல்லடி அப்படி பார்க்கறது இல்லை, நீ என் மனைவியே அல்ல அப்படி பார்க்கறது. நீ என் புருஷன் இல்லையா போயா அப்படி பார்க்கறது இல்லை, நீங்கள் என் கணவரே இல்லை, நீங்கள் இறைவனின் குழந்தை இப்படி பார்க்கணும். முடியுமா? பார்க்கணும், இல்லைன்னா வலிக்கும். இது என் கணவன் இல்லை, அந்த புரிதல் வரணும். இது என் பிள்ளை இல்லை, அதுக்காக அந்த கணவனுக்கும் குழந்தைக்கும் மனைவியும் எதுவும் பண்ண வேணான்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பால் பண்ண நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிஸி வேலை இருந்தாலும் காலையில எந்திரிச்சு பால் கறந்து போய் அந்த 50-60 பேருக்கு பால் ஊத்துவீங்களா மாட்டீங்களா? அதுபோல நீங்க ஒரு கடமையை இன்று வந்து தெளிவா ஆழமா உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அந்த கடமை என்ன அப்படின்னா, நான் பிறந்ததே இன்னொரு உயிருக்கு உதவி பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன். நீங்க இந்த மென்டாலிட்டியில இயங்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் பெரிய ஆள் ஆக முடியும். பெரிய ஆள்னா எதுல? அருள் உலகத்தில் சொல்கிறேன். இங்கே நம்மால் செய்ய முடிவதற்கு எதுவுமே இல்லை, அனைத்தும் இறை செயல். அது இருக்கிற வரைக்கும் அது நம்ம உடம்பை பயன்படுத்தி அதுதான் ஏதோ பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதோ பண்ணிட்டு இருக்கு போல, சரி பண்ணட்டும், கவனிக்கணும், அவ்வளோதான். இப்போ எப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிவுகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி கரைத்து கொள்வது, தன்னை அழித்து கொள்வது, உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக. முடிஞ்ச அளவுக்கு பேர் வைக்காதீங்க, ஊர் வைக்காதீங்க, நான் இதை பண்ண நான் அதை பண்ணேன்னு பில்டப் பண்ணாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, கொடுமை பண்ணி தொலையாதீங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், நீங்கள் இந்த வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களோட செய்கையை மட்டும் கவனிங்க. பெரிய காமெடியாக இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கை ஏதோ வாய்கிட்ட கொண்டு போகிறான், மறுபடியும் கீழே கொண்டு, ஓ இதுக்கு பேர் சாப்பிட்றது, எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். நீங்கள் அணுவாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பூமின்ற ஒன்று இல்லைன்றது புரிஞ்சிடும். இப்போ நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் பூரா போலி அறிவியல் போல தோன்றும், ஆனால் இது சியூடோ சயின்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அ குவாண்டம் சயின்ஸ். மெய்யியல் அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே முழுக்க அது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். மனித அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் என்னன்னு சொல்றோம்னா அறிவியல் அப்படின்னு வந்து சொல்றோம். அறிவியல்னாலேயே ப்ரூவ் பண்ண முடியாத, அறிவியல்னால கண்டுபிடிக்க முடியாத, அறிவியல்னால அளவீடு செய்ய முடியாத
இந்த விஷயத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இந்த அகக்காட்சியை எதன் மூலமாக காண்கின்றீர்கள் என்றால் மனக்கண்ணை வைத்து காண்கின்றீர்கள். மனக்கண்ணை தாண்டி ஒரு கண் இருக்கிறது. அது என்ன கண் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஞானக்கண் அல்லது நெற்றிக்கண், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லிடலாமா சீக்கிரட்டை? இவ்வளோ நாள் எந்த கண்ணில் பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த 2 கண்களால் பார்த்துட்டு இருந்தீங்க. மனக்கண்லையும் பார்த்துட்டீங்க, நிறையா சோகப்பட்டது கண்ணீர் விட்டது தான் மிச்சம், வேற ஏதாவது மிச்சமா? நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணினால் இனிமேல் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். நீங்கள் எப்போது நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணினால் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ பார்க்க 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 ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கறத தாண்டி இருக்கக்கூடியது புரியும். இவ்வளோ நாள் எதை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த 2 கண்ணை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. இது அம்மா யாருன்னு சொல்லிச்சு, அப்பா யாருன்னு சொல்லிச்சு, அண்ணன் யாருன்னு சொல்லிச்சு, தம்பி யாருன்னு சொல்லிச்சு, புத்தக படிப்புனா என்னன்னு சொல்லிச்சு, வேலைன்னா என்னன்னு சொல்லிச்சு, வருமானம்னா என்னன்னு சொல்லிச்சு, லைஃப்னா என்னன்னு சொல்லிச்சு. சரி, ஓகே, நிம்மதியாக இருந்திருக்கணுமே, ஏன் இல்லை? நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் உங்களுக்கு லாட்டரி சீட்டில் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னு அர்த்தமா? உங்கள் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னா உண்மையாகவே என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இறைவனை பற்றி புரிந்து கொள்வதை தவிர வேற எதுவுமே நல்லது இல்லை. வேற நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் இந்த பதட்டம், படபடப்பு, வலி, வேதனை, துக்கம், துயரம் இருந்துக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எதுவும் இருக்காது. இதெல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஒரு நல்ல ஞானம் என்பது ஒரு நல்ல ஞானியை உருவாக்கும். கஷ்டங்களை தாங்குவதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தான் மிகச்சிறந்த ஞானமாக இருக்க முடியுமே தவிர உனக்கு கஷ்டமே வராது, இஷ்டத்துக்கு சுத்து, எதுவுமே நடக்காதுன்னு சொல்றதுக்கு பேர் உண்மையான ஞானம் கிடையாது. ஞானம்னா என்னன்னா தெளிவுன்னு அர்த்தம். தெளிவுனா என்ன? காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எங்கே லெஃப்ட் வரும், எங்கே ரைட்டு வரும், எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வருதுன்னு தெரிஞ்சு கார் ஓட்டணும். இல்லாட்டினா ஓட்டக்கூடாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆயிரும், உயிர் போயிடும். அப்போது ஒரு மனுஷன் நல்ல டிரைவராக இருக்கான் அப்படின்னா காரே ஸ்டார்ட் பண்ணாமல் உட்காந்து காரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நல்ல டிரைவரா? டெய்லியும் கார் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் போய் எந்த இடத்துலையும் அடிபடாமல் கொண்டு வந்து மறுபடியும் பார்க் பண்ணுறவன் நல்ல டிரைவரா? அதுபோல் மனுஷனாக பிறந்து எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் செத்து போயிட்டீங்கன்னா இந்த அனுபவம் எப்படி இருக்குன்ற ரிப்போர்ட்டை நீங்கள் மேலே போய் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன டூர் ஒன்று கூப்பிட்டு போகிறேன், அந்த ஒரு 5 நாள் அந்த டூரை நீங்கள் ருசிச்சு அப்படியே ஹிமாலயாஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தால் தானே சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதை ரசிச்சிருந்தா தானே எழுத முடியும். மனித வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டு வா, ஆனால் நீ மனுஷன் இல்லை, இதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி உங்களை இங்கே வாழ்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்த உடனே ஞாபகம் வைக்க வேண்டியதை ஞாபகம் வைக்கிறத விட்டுட்டு அதை மறந்துட்டு மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க. இறைவனின் இந்த பறந்து விரிந்த இந்த படைப்பை, பறந்து விரிந்த இந்த அற்புதமான இந்த விஷயத்தை அனுபவித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அதனால இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, நான் படைச்ச மொத்தத்தையும் அனுபவிக்கிறது உன்னால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது ராஜா, முதல்ல கொஞ்சோண்டு போய் அனுபவிச்சுட்டு வா அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி படைச்சு கையை கொடுத்து, காலை கொடுத்து, கண்ணை கொடுத்து, பார்க்கறதுக்கு கொடுத்து, அறிவை கொடுத்து, நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து, எப்படி வாழணுன்றதை கொடுத்து, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, காற்றை கொடுத்து, சூரிய வெளிச்சத்தை கொடுத்து, நல்ல மண்ணை கொடுத்து, நல்ல மக்களை கொடுத்து, உதவுறதுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து, நல்ல உபதேசங்களை கொடுத்து, நல்ல ஞானியர்களை கொடுத்து உங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது எத்தனை காலமாக நடக்குது? பூமி என்ற ஒன்று தொடங்கியதில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்? கற்றுக்க வேண்டியதை மறந்துட்டு மீதியெல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் பிறந்துக்கிட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு வந்துருன்னு உங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அனுபவிச்சுட்டு அங்கேயே இருந்துருன்றக்காக உங்களை அனுப்பலை. இல்லைங்க எனக்கு அது பரிச்சயம் இல்லாத இடமா இருக்குது. இல்லை பரிச்சயம் இல்லாத இடமாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்தாகணும். இல்லை அங்கே எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரில, சாப்பாடே கிடைக்கலனாலும் நீங்கள் தான் வந்தாகணும். கண்ணுக்கே தெரியாத துகள்களில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அழிக்கணும்னு போராடி இந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய வேலை! அது ஒரு செக்கில் எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. நீங்கள் செஞ்ச பாவத்தை நான் எந்தவித பலனும் இல்லாமல் அதை நான் கரைக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பாவம் நிறைய புண்ணியங்களை செய்து அதை அனுபவித்து இந்த சர்க்கிளில் வளர்ந்த ஒருத்தன் பாவமும் 0 புண்ணியமும் 0க்கு வரானோ அவன் தான் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். இது எவ்வளோ பெரிய வேலை! அது ஜனவரி 26ஆம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய
செரம்பான் அப்படின்ற பகுதியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் gift பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.